ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துங்க, அதை பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. பாருங்க, இப்போ வெங்காயம் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர்னால் வந்து மாங்காய் பொடி. ஸோ இது ஆப்ஷன் தான், இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நமக்கு இந்த மசாலா பொருட்களோடு சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து நம்ம வதக்கிடலாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு 2 நிமிஷம் வந்து நம்ம இதிலே நல்லா வந்து வதக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ கடைசியாக வந்து இதில் கொஞ்சம் போல் மல்லி இலையை மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பரட்டி இதை தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடியாகவே இருக்குது. அதே மாதிரி தோசை மாவும் நமக்கு நல்லாவே ரெடியாகவே இருக்குது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக தொடச்சி விட்ருங்க. தொடச்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்கிறேன். மாவு ஊற்றிட்டு ஃபுல்லாகவே நல்லா பரப்பி விட்ருங்க. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் தடிமனாகவே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து மேலே வந்து அப்படியே வச்சுருங்க. ஸோ லைட்டாக இது மாதிரி பரப்பி இப்படி தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு என்ன பண்ணுறீங்க, இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே பரப்பி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே வச்சுருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் கீ இல்லாட்டினா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தோசை வந்து வெந்துருச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து அதில் வந்து கொஞ்சம் சேராமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடம் எவ்வளோ தான் உங்களுக்கு பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு பரப்பிட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே வந்து ரோல் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து ஒன் சைட் பண்ணுறதோட இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே நீங்கள். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ண பிறகு கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்க, பெரியவங்களாக இருந்தால் அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இதை வந்து நம்ம சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கத்தியை வச்சு லைட்டாக வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வெறும் தோசை ஊற்றுறதோட இனிமேல் இந்த மாதிரி மசாலா தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.